என்ன ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பக்கோடா பண்ண போகிறோம். இது காலிஃப்ளவர் சில்லின்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். அதில் நான் அரை கப்பு காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. அதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் சுடுதண்ணியை ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா காலிஃப்ளவரில் அதிகப்படியான பூச்சிகள்லாம் இருக்கும். அதனால் சுடுதண்ணி போட்டு ஊற வைங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. 1/4 கப்பு கடலை மாவு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க.